அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது சூரத்துல் ஃபாத்திஹா திருமறை தோற்றுவாயின் விளக்க உரை. அல்ஹம்து சூராவுடைய விளக்க உரையை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இது பாகம் 28. பிரார்த்தனையும் ஒரு வணக்கமே, அதாவது துவா என்று சொல்லப்படும் பிரார்த்தனை ஒரு வணக்கம், அதுதான் மிக சிறந்த வணக்கம் என்பதை பற்றியும் இந்த காணொலியில் அதுக்குரிய விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கங்களை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இதுவரை 27 பாகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவைகளை நினைவில் கொண்டு வந்து அதன் தொடரை இதையும் உங்கள் மனதிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் திருமறை குர்ஆன் முழுவதற்கும் அன்னை என்ற அந்தஸ்தில் உம்முல் கிதாப் என்று சொல்லப்படுகின்ற இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. மார்க்கத்தின் அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் பேசிக்காக நமக்கு இருக்கிறது. அவை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் துவா எனும் பிரார்த்தனையும் வணக்கங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது என்பதை பற்றி நாம் தெளிவாக இந்த சமுதாய மக்கள் புரிந்து கொள்ளாததினால் இறைவன் அல்லாதவர்களிடம் இவர்களாக கற்பனை செய்து கொண்ட நல்ல அடியார்கள், நாதாக்கள், இறை நேசர்கள், அவுலியாக்கள் என்றெல்லாம் பல பெயர்களை சூட்டிக்கொண்டு இவர்களாகவே அது போன்ற மக்களிடம், மனிதர்களிடம், இறந்து போனவர்களிடம் பிரார்த்திக்கின்றார்கள். இது எந்த அளவுக்கு மாபாதக செயல் என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். உன்னையே வணங்குகிறோம் என்று இறைவனிடம் அளித்த உறுதிமொழிக்கு மாற்றமாக நாம் நடந்து கொள்கிறோம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் அல்லாத பிறரிடம் இந்த பிரார்த்தனையை துவாவை நாம் செய்தால் இறைவனுக்கு அளித்த அந்த உறுதிமொழிக்கு மாற்றமாக நாம் நடக்கிறோம் என்று பொருள். பிரார்த்தனை தான் வணக்கமாகும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதாவது பிரார்த்தனைங்கிற துவா தான் வணக்கங்களிலேயே மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியது. பிரார்த்தனையை விட இறைவனிடம் மதிப்பு மிக்கது வேறொன்றும் இல்லை என்றும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பிரார்த்தனை தான் வணக்கம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி திருமதியில் 2895 நீங்கள் பார்க்கலாம். பிரார்த்தனையை விட இறைவனிடம் மதிப்பு மிக்கது வேறு எதுவும் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை ஹாக்கிம் என்ற நூலில் 1801வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். பிரார்த்தனை என்பது வணக்கங்களிலேயே தலை சிறந்த வணக்கம் என்று தெளிவாக இந்த நபிமொழிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. துவா என்பது தலையாய வணக்கம் என நிரூபணமாகும் போது உன்னையே வணங்குகிறோம் என்பதில் துவாவும் அடங்கிவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை. யார் இறைவனல்லாத மற்றவர்களை பிரார்த்திக்கிறார்களோ, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவர்களாக கற்பனை செய்து கொண்டவர்கள் அல்லது சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய பொய்யர்களின் குருட்டு வாதங்களை செவியுற்று அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் துவா என்பது தலையாய வணக்கம் என நிரூபணமாகும் போது உன்னையே வணங்குகிறோம் என்பதில் துவாவும் அடங்கும் என்பதில் சந்தேகம் இராமல் விளங்கி இருந்தால் யார் இறைவன் அல்லாத மற்றவர்களை பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள்
இறைவன் அல்லாதவர்களை வணங்கியவர்களாகவே இறைவனால் கருதப்படுவார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் திருமறை குர்ஆன் முழுவதிலும் அல்லாதவர்களை வணங்கியவர்களின் நிலைகளை பற்றி எடுத்துரைக்கிறான். ஒரு அடியான் தனது அடிமைத்தனத்தை பரிபூரணமாக, ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய அடிமை தனது அடிமைத்தனத்தை பரிபூரணமாக உணர்வதும் தன்னை படைத்தவனை எஜமானனாக ஏற்று செயல்படுவதும் தான் வணக்கத்தின் முக்கியமான அம்சமாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எப்படி? அவன் படைத்த எஜமான், நாம் அவனால் படைக்கப்பட்ட அடிமைகள். எனவே அனைத்து ஆற்றலும் அவங்ககிட்ட தான் இருக்குது, அவங்ககிட்ட தான் கேட்கணும், அவன் தான் தருவான். இதான் எஜமானுக்கும் அடிமைக்கும் உள்ள உறவு. இந்த அம்சம் துவாவில் கூடுதலாக உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள். என் இறைவனுக்கு தான் யாவும் தெரியுமே என்று, என் இறைவனுக்குத்தான் எல்லாமே தெரியுமே என்று யாராவது கருதி இறைவனிடம் பிரார்த்திக்க தவறிவிட்டால் அவர் இறைவனின் வல்லமையை உணர்ந்து கொண்டவராக, இறைவனை முழுமையாக நம்பியவராக கருதப்பட மாட்டார் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். அதற்கு மாற்றமாக தன் அடிமைத்தனத்தை ஏற்க மறுக்கும் அகம்பாவம் கொண்டவனாகவே அவன் கருதப்படுவான். யார் அல்லாஹ்விடம் கேட்கவில்லையோ அவன் மீது அல்லாஹ் வெறுப்படைகிறான் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். இது திருமதியில் 3295வது ஹதீஸாக இடம்பெற்றது. இறைவனின் அருட்கொடையை இறைவனிடம் நீங்கள் கேளுங்கள், ஏனென்றால் தன்னிடம் கேட்கப்படுவதை அல்லாஹ் பெரிதும் விரும்புகிறான் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியில் 3494வது ஹதீஸாக இடம்பெற்றது. துவா கேட்காதவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான் என்றால் துவா செய்யப்படுவதை எவ்வளவு விரும்புகிறான் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். யார் துவா கேட்கவில்லையோ அதை அல்லாஹ் வெறுக்கிறான், அவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அவனையே சார்ந்து அவனிடமே கோரிக்கை வைக்கக்கூடிய பிரார்த்திக்கக்கூடிய அடியானை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் என்று அதோடைய பொருள். இறைவனுக்கு மிகவும் விருப்பமான இந்த வணக்கத்தை இறைவன் அல்லாதவர்களுக்கு செய்பவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியுமா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இறைவன் அல்லாதவர்களை பிரார்த்தனை செய்ததற்கு இறைவன் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்வதற்கு எந்த ஒரு நியாயமும் இல்லை. அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பின்வரும் வசனத்தில் தெளிவாக எடுத்துக் கூறுகிறான். எப்படி? வசனங்கள் யாவும் இய்யாக நஅபுது என்பதன் விளக்க உரைகளாக அமைந்திருப்பதை சிந்திக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து கொள்ளலாம். அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகளே. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை அழைத்து பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு பதில் தரட்டும் என்று சவால் விடும் விதமாக, எச்சரிக்கும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயம் 194வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். எவரையாவது பிரார்த்திப்பது கூடும் என்று வைத்துக் கொண்டால் அவர்கள் எத்தகையவர்களாக இருந்திட வேண்டும் என்று அல்லாஹ் இங்கே நமக்கு போதித்து தருகிறான். அதாவது பிரார்த்திக்கப்படுபவர் எவருக்கும் அடிமைகளாக இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. மனிதர்களை பொறுத்தவரை முழுக்க யாராக இருந்தாலும் நபிமார்கள் உட்பட அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். இதை யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் பல்வேறு வசனங்களில் நபிமார்களை, நல்லவர்களை, வானவர்களை தனது அடிமைகள் என்றே குறிப்பிட்டு காட்டுகிறான். இதை ஏற்கனவே நம்ம தெளிவாக பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம். அதை நீங்கள் பார்க்காதவர்களாக இருந்தால்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 23வது வசனம், 4வது அத்தியாயம் 172, 8வது அத்தியாயம் 41, 17வது அத்தியாயம் 1, 3, 18வது அத்தியாயம் 1, 6, 5, 19வது அத்தியாயம் 93, 38வது அத்தியாயம் 17, 30வது அத்தியாயம் 44, 43வது அத்தியாயம் 59, 54வது அத்தியாயம் 9, 72வது அத்தியாயம் 19, 53, 10, 25, 1, 57, 9, 66வது அத்தியாயம் 10வது வசனம் ஆகிய வசனங்களில் இதை பற்றி தெளிவாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதாவது வானவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவின் தூதர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே அடிமைகள் என்பதை தெல்ல தெளிவாக குறிப்பிடக்கூடிய வசனங்கள் இவைகள் எல்லாம். இதை டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன். அந்த நம்பர்களை பார்த்து எடுத்து படிங்க, தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். கியாம நாள் வரை தமக்கே பதில் தராத அல்லாதோரை அழைப்பவரை விட மிகவும் வழி கெட்டவர் யார்? வேறு யார் வழி கெட்டவர்கள் இருக்க முடியும்? மிகப்பெரிய வழிகேடர்கள் இவர்கள் தான் என்று அல்லாதவர்களை அழைப்பவர்களை தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்களோ தம்மை அழைப்பது பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். இறந்து போனவர்களாக இருந்தால் அவங்களுக்கு தெரியாது, இறந்து போனவர்களாக இருந்தாலும் தெரியாது, உயிரோடு இருக்க மனிதர்களை நீங்கள் அழைத்தாலும் அவர்களுக்கு தெரியாது என்று 46வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, இந்த வசனத்தில் 2 உண்மைகளை அல்லாஹ் விளக்குகிறான். என்னது? இறைவன் அல்லாத அழைக்கப்படுபவர்களுக்கு தங்கள் அழைக்கப்படுவதே தெரியாது என்பது ஒரு உண்மை. சரியா? அல்லாதவர்களை யார் அழைக்கிறார்களோ அவர்களை நாம் அழைத்ததே அவர்களுக்கு தெரியாது என்பது ஒன்று. 2வது, தங்களை பிரார்த்தனை செய்தது மறுமையில் தெரியும் போது அல்லாஹ் அதை விளக்கி காட்டும்போது தாங்களுக்கும் இவர்களது பிரார்த்தனைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று அவர்கள் மறுத்து விடுவார்கள் என்று 2வது விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தாங்கள் அதை விரும்பவில்லை என்று கூறி பிரார்த்தனை செய்தவர்களுக்கே அவர்கள் எதிரிகளாக மாறி போவார்கள் என்பது மற்றொரு உண்மை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இதன் பின்னரும் யாரேனும் இறைவன் அல்லாதவர்களை பிரார்த்தனை செய்ய துணிவார்களா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 2 வசனங்களையும் சரியாக புரிந்து கொண்டால் எவரும் அல்லாதவர்களை அழைக்க முற்பட மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், மனிதர்களே, உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறப்படுகிறது. என்ன உதாரணம்? அதை செவிதாழ்த்தி நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ்வை அன்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் கூட ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது. படைக்கிறது இருக்கட்டும், அது பெரிய விஷயம். அந்த ஈ அவர்களிடம் இருந்து எதையாவது பறித்து கொண்டால் அதை கூட அந்த ஈயிடம் இருந்து அவர்களால் மீட்க முடியாது என்று சொல்லிவிட்டு, இப்படி தேடுபவனும் தேடப்படுபவனுமாக இருவருமே 2 சாராருமே பலவீனமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 22வது அத்தியாயம் 73வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பிரார்த்தனை செய்யப்பட வேண்டுமானால் அதற்குரிய மற்றொரு தகுதியை இந்த வசனம் தெல்ல தெளிவாக நமக்கு குறிப்பிடுகிறது. படைப்பாற்றல் எவனிடம் உள்ளதோ அவன் மாத்திரமே பிரார்த்திக்கப்பட அருகதை உள்ளவன் என்பது. இறைவனை அன்றி பிரார்த்திக்கப்படுபவர்கள் நபிமார்களானாலும் நல்ல அடியார்களானாலும் அவர்களில் எவருமே ஒரு ஈயை கூட படைப்பதில்லை, படைக்க இயலாது, படைக்க முடியாது என்று அறுதியிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த நிலையில் அவர்களை எப்படி நாம் அவர்களிடம் பிரார்த்திக்க முடியும்? சிந்திக்கணுமா வேணாமா? மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்கள் இணை கற்பித்தவை சிறந்தவையா அல்லது நெருக்கடியை சந்திப்பவன் பிரார்த்திக்கும் போது அதற்கு பதில் அளித்து அவனுடைய துன்பத்தை போக்கி உங்களை இந்த பூமியில் வழித்தோன்றர்களாக ஆக்கியவனா அவன் சிறந்தவனா? அல்லாஹ்வுடன் வேறு கடவுளா? நீங்கள் ரொம்ப சொற்பமாக, ரொம்ப குறைவாக சிந்திக்கிறீர்கள். தெளிவாக சிந்திக்கவில்லை, முழுமையாக சிந்திக்கவில்லை, தெளிவாக சிந்திக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 27வது அத்தியாயம் 62வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன்,
அது மட்டுமல்ல, பிரார்த்திப்பவன் என்னை பிரார்த்திக்கும் போது அந்த பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். எனவே என்னிடமே அவர்கள் பிரார்த்தனை செய்யட்டும், என்னையே அவர்கள் நம்பட்டும், இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்பதை அப்படிப்பட்ட மூடர்களுக்கு எடுத்து கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 186வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை அன்றி உமக்கு பயனும் எந்த ஒரு பயனும் எந்த ஒரு தீங்கும் தராதவற்றை பிரார்த்திக்காதீர்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் அநீதி இழைத்தவர் ஆவீர்கள் என்றும் 10வது அத்தியாயம் 106வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அவனை அன்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு உதவிட இயலாது. அது மட்டுமல்ல, அவர்கள் தங்களுக்கே அவர்களால் உதவி செய்து கொள்ள முடியாது. அவர்கள் படும் கஷ்டங்களையோ அவர்களை வச்சு நொறுக்கக்கூடியதையோ இடிக்கக்கூடியதையோ நரக நெருப்பில் போட்டு பொசுக்கக்கூடியதையோ அதிலிருந்து தவிர்த்து கொள்ள அவர்களுக்கே அவர்கள் உதவி கொள்ள முடியுமா? முடியாது என்று 7வது அத்தியாயம் 197வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவன் இரவை பகலில் நுழைக்கிறான், பகலை இரவில் நுழைக்கிறான். சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட காலக்கெடு வரை செல்கின்றன. அவனே அல்லாஹ் உங்கள் இறைவன், அவனுக்கே அதிகாரம். அவனை அன்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அணுவளவும் அதிகாரம் படைத்தவர்கள் அல்லர். நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்கள் அழைப்பை அவர்கள் செவியுற மாட்டார்கள். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்களது அழைப்பை அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். ஒரு பேச்சுக்கு செவி ஏறுகிறார்கள் என்று வைத்து கொண்டாலும் உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள். கியாம நாளில் நீங்கள் இணை கற்பித்த இந்த செயலை அவர்கள் மறுத்து விடுவார்கள். நன்கு அறிந்தவனைப் போல் உமக்கு எவரும் இது போன்ற செய்திகளை, அவன் அனைத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீனாக இருப்பதனால், அவன் அனைத்தையும் நன்கு அறிந்தவனாக இருப்பதனால், அந்த நன்கு அறிந்தவனைப் போல் உமக்கு எவரும் அறிவித்து தர முடியாது. மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்விடம் தேவையுடையவர்கள், அல்லாஹ்வோ தேவைகள் அற்றவன், புகழுக்குரியவன் என்று 35வது அத்தியாயம் 13, 14, 15 ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வை அன்றி யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் எதையும் படைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வை அன்றி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல மதங்களை சார்ந்த பலவாறான மக்கள் யாரை கடவுள் என்று நம்பி அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறார்களோ அவர்கள் எதையும் படைக்க மாட்டார்கள். எதையும் படைத்தவர்கள் அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் படைத்தவன் தான் அல்ல, அவன்தான் ரப்பு. அவர்களே படைக்கப்படுகின்றனர். அவர்கள் இறந்தவர்கள், உயிருடன் இருப்போர் அல்லர். எப்போது அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதை கூட அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று 16வது அத்தியாயம் 20, 21 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி இருக்கும் பொழுது எப்படி இந்த சமுதாயம் வழிகெட்டு போனது? இதுக்கு யார் காரணம்? யாரையும் நம்ம குறை கூற முடியாது. நம்ம மேலே நாம தான் குறை சொல்லிக்கணும். நம்ம அல்லாஹ்வுடைய வேதத்தை தொடர்ந்து படிக்கலை. அல்லாஹ் நமக்கு எதை பற்றி எப்படியெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறான் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முயற்சி செய்யலை. இதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டி நமக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள் என்பது எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதான் காரணம். இந்த வசனங்கள் யாவும் இறைவன் அல்லாத எவரையும் பிரார்த்திக்க கூடாது என்பதையும், அதனால் பயனில்லை என்பதையும், அது இறைவனுக்கு இணை வைக்கும் பெரும் பாவம் என்பதையும் தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறதா இல்லையா? இது உங்களுக்கு புரிகிறதா இல்லையா? ஈயாக்க நாபுது என்பதன் விளக்க உரையாக இவைகள் அனைத்தும் திருமறை குர்ஆனில் அமைந்திருக்கின்றது. இவ்வளவு தெளிவான சான்றுகளுக்கு பின்பும் இறைவன் அல்லாதவர்களை பிரார்த்தனை செய்யலாம் என்று சிலர் கூறுவதற்கு காரணம் என்னவென்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வேண்டுமென்றோ, இறை தூதரின் வழிகாட்டுதலை புறக்கணிக்க வேண்டுமென்றோ எந்த முஸ்லீமும் எண்ண மாட்டார்கள், நினைக்க மாட்டார்கள், நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். இறைவன் அல்லாதவர்களை பிரார்த்தனை செய்பவர்கள் தங்கள் தரப்பில் சில நியாயங்களை வைத்திருக்கிறார்கள். அது என்ன நியாயம்? அதன் அடிப்படையிலே இறைவன் அல்லாதவர்களை பிரார்த்திக்க துணிகின்றார்கள்.
சிந்தித்து பார்க்கும்போது அவர்களது வாதங்கள் யாவுமே அர்த்தமற்றதாக அமைந்துள்ளதை உணர்ந்து கொள்ளலாம். இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு விளக்கியது பிறகு அதை யார் ஒருவர் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்தாலும் நிச்சயமாக தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அதை புரியாமல் ஏனோ தானவென்று அசட்டுத்தனமாக குருட்டுத்தனமாக நம்பக்கூடிய மக்களாக இந்த மக்கள் இருப்பதனால் சைத்தானின் மாய வலையில் விழுந்து பல மார்க்க அறிஞர்கள் என்ற பேர்வையில் மக்களை சுரண்டி பிழைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் உள்ளதை சொல்லாமல் தப்பும் தவறுகளையும் சொல்லி மக்களை வழிகெடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த காணொளி என்பதை சொல்லி அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எதை நேர்வழி என்று நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த நேர்வழியை தெளிவாக உணர்ந்து கொண்ட மக்களாக உங்களையும் என்னையும் அந்த ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அவனிடமே பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.